ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருந்தது, இன்ட்ராடே அடிப்படையில் ட்ரெண்டிங் ஓஏ எப்படி சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பேங்க் நிஃப்டி 225 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதோட கிராஃபை பாருங்கள், 12 மணி வரைக்கும் டவுன் சைடு வித் சைட்வேஸாக இருந்த பேங்க் நிஃப்டி 12 மணிக்கு மேலே பாருங்கள் புல் பேக் ஆகிட்டு இன்ட்ராடே ஐஇ பிரேக் ஆகிட்டு நல்லா ஒன் சைடு ரேலியாக மேலே போயிட்டு க்ளோஸ் வச்சுருக்கு. நெட்டாக 225 பாயிண்ட்டு ப்ளஸில் வந்திருக்கு. இதை பாருங்கள், என்னோட மாஸ்டர் எக்ஸல் சீட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நெட் ஓஏ என்ன சொல்லுதுன்னா, கால் சைடு பாருங்கள் வெறும் 8519 கான்ட்ராக்டும், அதே புட் சைடு பாருங்கள் 1,00,000 சம்திங் கான்ட்ராக்டும் புட்டு சைடு இருக்குது. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ரவுண்டாக பார்த்துட்டிங்கன்னா 1:10 ரேஷியோ உங்களுக்கு புட் சைடு அதிகமான ஓஏ இருக்குது அப்படின்னு சொல்லி இது நமக்கு மென்ஷன் பண்ணுது. ஏன்னா கால் சைடு 10,000க்கு உள்ளே தான் இருக்குது, புட் சைடு பாருங்கள் 1,00,000க்கு மேலே அதிகமான ஓஏ இருக்குது. அப்படிங்கும்போது 1:10 10 மடங்கு உங்களுக்கு காலை காட்டிலும் புட் சைடு அதிகமான ஓஏ இருக்குது. இது நல்ல ஒரு டேட்டா. இந்தமாரி டேட்டா அதிகமாக கிடைக்காது, எப்பயாவது ஒரு சில நாட்களில் தான் இந்தமாரி டேட்டா நமக்கு கிடைக்கும். இந்தமாரி டேட்டா வரும்போது இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு இதை நம்ம பயன்படுத்திக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஆப்ஷன் செயின்லேயும் ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பேங்க் நிஃப்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஆப்ஷன் செயினில் பாருங்கள், கால் சைடு சேஞ்ச் இன் ஒய் பாருங்கள் எல்லாமே எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. கால் சைடு சேஞ்ச் இன் ஒய் எல்லாமே எக்ஸிட் பண்ணியிருக்காங்க, மேக்ஸிமம் எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவுட் ஆஃப் த மணியில் கொஞ்சம் உள்ளே வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், புட் சைடில் இந்த மணி அவுட் ஆஃப் மணி எல்லாமே கால் சைடு அதிகமான ஓயை உள்ளே வந்திருக்காங்க. இது நல்ல ஒரு டேட்டா, நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்ததாக ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஓயில் பார்த்துருவோம். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஓயில் பாருங்கள், நான் சேஞ்ச் இன் ஓயை வந்து மாற்றி செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள், கால் சைடு எல்லாமே எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பாருங்கள் 55,500 காலில் அதிகமாக வெளியே வந்திருக்காங்க. அதுக்கும் அடுத்ததாக 55,600 கால், அதுக்கும் அடுத்ததாக 56,000 கால். இந்த 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஹையஸ்ட் ஓஐ வெளியே வந்திருக்காங்க, அதாவது ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்காங்க. இந்த நெட் ஓஐ பாருங்கள், கால் சைடு மேக்ஸிமம் எல்லாம் வெளியில் போயிட்டாங்க. புட் சைடு 1:10 உங்களுக்கு உள்ளே வந்திருக்காங்க. நான் இந்த இடத்துல சொன்ன மாதிரி 1:10 புட் சைடு உள்ளே வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல டேட்டா. இது வந்து எவ்ரிடே கிடைக்காது, மந்த்லி ஒரு டைம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 or 2 days மந்த்லி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தமாரி டேட்டா வரும்போது நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். அதேமாரி உங்களுக்கு புட் சைடு பாருங்கள், இந்த இடத்துல 55,500, அதுக்கும் அடுத்ததாக 55,300, 55,200 இந்த 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் சைடு ஹையஸ்ட் ஓஐ ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வந்திருக்காங்க. இதை நம்ம அடுத்தபடியாக ட்ரெண்டிங் ஓஐலையும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல ட்ரெண்டிங் ஓஐயில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு 12-12.15 வரைக்கும் கால் சைடு ஓயையும் சரி புட் சைடு ஓயையும் சரி ரெண்டுமே ரொம்ப நேரோவாக ஒன்றாவே ட்ராவல் ஆகிருக்கு. பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறமா 12.15க்கு மேலே பாருங்கள், கால் சைடு எல்லாமே எக்ஸிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, புட் சைடு ஹெவியாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு நல்ல ஒரு டேட்டா. இதை நம்ம இன்ட்ராடே அடிப்படையில் 3 மினிட் டைம் ஃப்ரேம்லையும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து இந்த டேட்டா வந்து ரெட் கலர்ஸ்லேயே வந்துட்டுருக்கு. அதுக்கும் அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு 10-9க்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்திருக்கு. அப் சைடு டவுன் சைடு அப்படின்னு சொல்லி அந்த புட்கால் ரேஷியோ கொஞ்சம் மாறி தான் வந்திருக்கு. நெட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் 12-12க்கு கால் சைடு சேஞ்சஸ் ஆனது ஒரே ட்ரெண்டிங்காக உங்களுக்கு பாசிட்டிவாக போய் க்ளோஸ் வச்சுருக்கு. பாருங்கள், ஃபைனல் வரைக்கும் பாசிட்டிவாக போய் க்ளோஸ் வச்சுருக்கு. அதுதான் இந்த கிராஃப்லையும் காட்டுது. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன கிராஸ் ஒரு அப்பு டவுன் சொல்லி மாறி வந்திருக்கு இல்லையா. ஃபைனலாக பாருங்கள் 12.15க்கு கிராஸ் ஆனது ஒன் சைட் ட்ரெண்டாக நமக்கு போயிருக்கு. இது நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி டேட்டாலாம் எவ்ரிடே கிடைக்காது, மந்த்லி 1 or 2 days தான் இது வந்து கிடைக்கும். இந்த மாதிரி டேட்டா வரும்போது நாம் அதை நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும். நீங்களும் இந்த மாதிரி டேட்டாவை பார்த்து அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டில் பை செல் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். 20 days லைவ் கிளாஸ் எடுக்கிறேன். அதேமாரி நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.